நியூஸ் அவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சினிமா செய்திகள் பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது எந்த செய்தி, எந்த நடிகரை பத்தி செய்தி அப்படின்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தாவேகா தலைவரும் மாஸ் நடிகருமான விஜய் அவர்களுடைய லாஸ்ட் பட அப்டேட், அது தொடர்பா எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், இது எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். நாளைய தீர்ப்பு டு ஜனநாயகன். உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கடைசி படம் இது அப்படின்னு விஜய் அவர்களே ஒரு அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் ஒன்று விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம இதை இன்னைக்கு செய்தியா எடுத்திருக்கோம். இந்த படத்தின் மீது மிக பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. அரசியலெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த படம், அதாவது விஜய் அவர்களின் 69வது படமான ஜனநாயகன் படத்தை வினோத் அவர்கள் இயக்குறாங்க. அனிருத் அவர்களுடைய மியூசிக். இந்த தயாரிப்பும் லோகித் அப்படின்னு ஒரு தயாரிப்பு நபர் ஒருத்தரும் தயாரிக்கிறாரு. அதோடு சேர்ந்து விஜய் அவர்களின் மேனேஜரா இருக்கக்கூடிய நபர் அவருமே அவங்க இரண்டு நபர்களும் சேர்ந்துதான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. சரி, இந்த படத்துல நடிகர்களாக ஹீரோ விஜய், பூஜா ஹெக்டே, இன்னும் சில முக்கிய நடிகர்கள் நடிக்கிறாங்க. சரி, இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இது கடைசி படம் அப்படிங்கிற அறிவிப்பை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். அவர் ஒரு நல்ல மாஸ் நடிகர். நடிப்பு துறையில இத்தனை வருட காலமாக, அதாவது வந்தவுடனே இவரெல்லாம் நடிகரா, ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல அவருக்கு நடிப்பும் டான்ஸுமே கொஞ்சம் சுமாரா வந்ததுனால எஸ்ஏசி அவர்கள் தொடர்ந்து ஒரு 3-4 படங்கள் அவரை வச்சு இயக்குனாரு. எப்படியாவது விஜய் அவர்களை ஒரு ஹீரோ ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணாரு. கண்டிப்பா எஸ்ஏசி மாதிரி ஒரு தந்தை இல்லை அப்படின்னா அவர் இன்னைக்கு ஹீரோவா ஆயிருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். எல்லாருக்குமே, விஜய் அவர்களுக்குமே அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படிங்கும்போது அவர் தான் தொடர்ந்து முயற்சிகள் எடுத்தாரு, விஜய் அவர்கள் ஒரு நடிகர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி. முதல் படம், அதாவது விஜய் அவர்கள் அறிமுகமான முதல் படம் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறம் பல படங்கள் நடிச்சு அவருக்கான ஒரு நல்ல படமா விஜயகாந்த் அவரோடு இணைந்து நடிச்ச அந்த படம் தான் விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்தது. அப்படி அதற்கு பிறகு அவர் ஒரு ஹீரோவா காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி நிறைய படங்கள் அப்பயே ஹிட் கொடுத்தாரு. துள்ளும் நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற, அதாவது ரஜினி கமல் அப்படின்னு ஒரு ஃபைட் இருக்கும், ஃபேன்ஸ் இருப்பாங்க ரஜினி கமல் அப்படின்னு சொல்லி. அது ஒரு ஃபைட்டு அந்த காலத்திலே 90s, அதுக்கப்புறம் 2000 எல்லாம் வரைக்கும் அது தொடர்ந்துச்சு. இப்பயும் இருக்கு, பட் அப்ப மாதிரி இல்ல. ஏன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்ப விஜய் அஜித் தளபதி ட்ரெண்ட், ஓகேவா? அதோட எண்டுல இருக்காங்க. விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் அவங்களோட பேஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் எனக்கு இந்த ஒரு இடத்தை கொடுத்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவருடைய பாதையை அரசியலை நோக்கி திருப்பி இருக்காரு. அஜித் அவர்கள் அவருக்கு பிடிச்ச விஷயமான ரேசிங், பைக் ரேசிங், கார் ரேசிங், இந்த மாதிரியான ஒரு பாதையை சூஸ் பண்ணி போயிருக்காரு. அதாவது அவங்களோட, அதாவது நடிப்பு, தொடர்ந்து நடிப்பு, சினிமா அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல தொடர்ந்து நம்ம பல வருடங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சலிப்பு தட்டிரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அரசியல் ஒரு டாக் இருக்கு இல்லையா, முதியவர்களே தொடர்ந்து முதியவர்கள் சொல்லக்கூடாது, மூத்தவர்களே தொடர்ந்து பதவிகளை, பொறுப்புகளை அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தா அங்க இளைஞர்களுக்கு வழி இல்லையே அப்படிங்கிற ஒரு கருத்து எழுந்திருக்கு இல்லையா. அந்த மாதிரி தொடர்ந்து ஒருத்தரே அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் மாதிரிதான் இந்த விஷயமும். பட்டத்தை அவரு பல கதைகள் விஜய் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் போச்சு. அதுல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முடிவுல இருக்கார். பட் மத்தவங்க எல்லாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய கமல்ஹாசன் ஆகட்டும், என்ன உலக நாயகன் கூப்பிடாதீங்க, இனிமே இந்த பட்டத்தை போடாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி விஜய் அஜித் அவர்களுமே இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப தவறு. அஜித் அவர்கள் இந்த சமீபத்திய அந்த கார் ரேஸ்க்கு அப்புறமா 3வது இடத்தை பிடிச்சது அவர் அணி. அதுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், இந்த தல கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்களே எங்க போனாலும், அதை அஜித் ரசிக்கல. அது தவறு. எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்கணும், அவங்கவுங்க பொழப்ப பார்க்கணும், அவங்களுடைய கோலை நோக்கி ஓடணும். இந்த மாதிரி ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களை பின்னாடியே என்னை துரத்திக்கிட்டே வர்றது, கார்ல துரத்திக்கிட்டே வர்றது, இதெல்லாமே எனக்கு பிடிக்காது. எல்லாரோட உயிருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. இந்த மாதிரி பல மேடைகள் அஜித் அவர்கள் பேசியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த ரேஸ் சமயத்திலயும் அவர் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி தவறான விஷயங்களை ஈடுபடாதீங்க, உங்களோட லைஃப், உங்களோட கோல், அதை நோக்கி ஓடுங்க. இது ஒரு ரசிகனா இருங்க, படத்தை ரசிங்க, அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் பல நேரங்களை பேசியிருக்காரு. எந்த நடிகரும் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்களா தொடர்ந்து அப்படிங்கிறது கேள்விக்குறிதான்.
அவர் பாதையில போறாரு, இவரு இந்த பாதையில வராரு. கடைசி படமான இந்த படத்திற்கு வந்து டைட்டில் என்னவா இருக்கும், இந்த கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஆச்சரியம், கேள்விக்குறிகள் வந்து நிறைய இருந்துச்சு. நிறைய அரசியல் விமர்சகர்கள், சினிமா விமர்சகர்கள் பல்வேறு கதைகளை சொல்லிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மிக பெரும் கதை என்ன அப்படின்னா, படத்தோட பேரு வந்து புறநானூறு, 1965, பராசக்தி, இந்த டைட்டில எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சமயத்திலேயே பராசக்தின்ற டைட்டில தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி இது வந்து பராசக்தினே வைக்க முடியாது இல்லையா, அதனால விஜயின் பராசக்தி இல்ல பார்ட் 2 இந்த மாதிரி வேற ஏதாவது ஆட் பண்ணி வைப்பாங்க, கண்டிப்பா இதுதான் பேருன்னு பல சினிமா விமர்சகர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். கடைசியில் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஜனநாயகன் அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. சரி, இந்த பேர் வச்சதோட விட்டாங்கன்னா விடலை. என்னன்னா அந்த போஸ்டர் பார்த்திருப்பீங்க. சமீபத்துல முதல்ல கேரளால ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தப்போ விஜய் அவர்கள் வந்து அவரை பாக்குறதுக்கு வந்து ரசிகர்கள் ரொம்ப கூடியிருந்தாங்க. அந்த கூட்டத்துல வந்து ஃபேன்ஸை பாக்குறதுக்காக ஒரு வேன் போல உள்ள ஒரு பெரிய வண்டி மேல ஏறி நின்று அவர் ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாரு ஒரு ஃபேன்ஸோட. அந்த செல்ஃபி வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதுல அந்த மாதிரி ஃபேன்ஸ் சேரும்போது அதற்கு பிறகு ஒயிட் கலர் ஷர்ட்ல நினைக்கிறேன், நமக்கு சினிமா அந்த ஃபாலோ அவ்வளோ இல்லாத பட்சத்தில் அது எந்த படம் அப்படிங்கிறதுலாம் தெரியல, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ, ஒரு செல்ஃபி வந்து இதே மாதிரி வெளியில வந்துச்சு. அதை தொடர்ச்சியாவே வச்சிருந்தாரு. ஆனா முதல்ல அந்த ப்ளூ கலர் ஷர்ட்ல ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த செல்ஃபிய கொஞ்சம் அழகு பண்ணி அதே ப்ளூ ஷர்ட்டோட ஒரு செல்ஃபி போஸ்டர், இந்த போஸ்டர்ல வந்து அதே பிக்க செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரியும் ஒயிட் கலர் ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தொண்டர்கள், நிர்வாகிகள் அவர் புடைசூழ நிக்கிற மாதிரியும் ஒரு போஸ்டர் தான் முதல் போஸ்டரா வெளியாச்சு. ஜனநாயகன் டைட்டில். அதுவே வந்து ஒரு தீனி போட்ட மாதிரி இருந்துச்சு அவருடைய ரசிகர்களுக்கும் அரசியல் வட்டாரத்துக்கும். இந்த படம் முழுக்க அரசியல் படமா தான் இருக்க போகுது, இந்த போஸ்டரை பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்த போஸ்டர் ஒண்ணு வந்து வெளியாச்சு. அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் என்னதான் ரஜினி அவர்களையும் கமல்ஹாசன் அவர்களையும் அங்கங்க பேசி புகழ்ந்து எல்லாம் பண்ணாலும் அவருடைய படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படம் இருக்கும். எம்ஜிஆர் படத்துக்கு வந்து ஒரு பொட்டு வைக்கிற மாதிரி வந்து, சிவகாசின்னு நினைக்கிறேன் அந்த படத்துல பொட்டு வைக்கிற மாதிரி வந்து ரசிகரா இருப்பாரு. பெரிய போஸ்டர் தியேட்டர் வாசல் இருக்கும்போது அதுக்கு பொட்டு வைக்கிற மாதிரி ஒரு சீன் எல்லாம் வந்திருக்கும். இன்னும் சில இடங்கள்ல வந்து எம்ஜிஆர் ரசிகரா இருக்கணும், அவருடைய டைலாக் எல்லாம் பேசி அவரோட உடல் பாணியில நடிக்கிற மாதிரிலாம் அவர் உடல் பாணியில நடிக்கிற மாதிரிலாம் வந்து சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த கதை பேசிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சமீபத்துல ஒரு 2 படங்கள், இந்த காக்கா கதை, அப்பா சட்ட கதை, இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கூட எம்ஜிஆர் பத்தி ஒரு ஸ்டோரி சொன்னார். என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து யார் எங்க உதவி பண்ணாலும் அது எம்ஜிஆர் தான் பண்ணிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து மக்களால எம்ஜிஆர் தான்ப்பா பண்ணிருப்பாரு, எம்ஜிஆர் தான்ப்பா கொடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா இனிமே வந்து இனிமே இது வந்து யாராவது மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயத்த பண்ணியிருந்தா அது விஜய் கட்சியினர் தான்ப்பா பண்ணதா இருக்கணும், விஜய் நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்க பண்ணதா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார். ஓகே, சரி, இதெல்லாம் நடந்துச்சு. ஜனநாயகன் போஸ்டர் வெளியில வந்துச்சு. அடுத்த போஸ்டர் ஒண்ணு வெளியிட்டாங்க இல்லையா, நான் ஆணையிட்டாள் அப்படின்னு சொல்லி, அது வந்து சாட்டையால தன்னை அடிச்சுக்கிற மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்துல வந்து அந்த ஒரு சீன்ல அந்த ஒரு கெட்டப்ல இருப்பாரு. பிளாக் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் பேண்ட், ஆஃப் கை வச்சு அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே ஒரு கெட்டப்போட சாட்டையில அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஏசி தான் எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. மாடியில வந்து ஒரு இதுல ஸ்டாண்ட் பண்ண மாதிரி ஒரு போட்டோ வந்து எம்ஜிஆர் அவர்களோடது, ரொம்ப வைரலானதுதான் அது. பழைய போட்டோ, எம்ஜிஆர் ரசிகர்களால் அதிகமா பார்க்கப்பட்ட போட்டோ. அதே மாதிரி ஒரு போஸ்டர் வெளியாயிருக்கு. இந்த போஸ்டர்ல நான் ஆணையிட்டால்னு இது வச்சிருக்கக்கூடிய ஒரு போஸ்டர்ல சாட்டையால் அடிச்சு கொள்ற மாதிரி விஜய் அதே கெட்டப்ல இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரும் வந்து வெளியாயிருக்கு. சரி, அதிமுகவினர் வந்து தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, அதனால அவரை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணணும் அப்படின்னா திராவிட இயக்க தலைவர்களை எடுத்துக்காம யாராலையும் அரசியல் பண்ண முடியாது. அதை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே பாஜகவினர் மோடி உட்பட, பிரதமர் மோடி உட்பட எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பேசாம அவங்க பிரச்சாரமே பண்ணல. இதுல இருந்தே தெரியும் வந்து திராவிட இயக்க தலைவர்களை எடுக்காம யாரும் இங்க வந்து அரசியல் பண்ண முடியாது, திராவிடம் பேசாம தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறத
உணர்ந்திருக்காங்க எல்லாருமே. அதே வகையில தான் எம்ஜிஆர், அதாவது எம்ஜிஆர் தாவேக்காவுடைய அந்த பாடல் வெளியீட்டு விழா நடந்துச்சு இல்லையா, கட்சி பாடல். அந்த கட்சி பாடலுமே 3 எழுத்து எம்ஜிஆர் 3 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் வருவார் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. எம்ஜிஆரை காட்டியிருந்தாங்க. மாநாடு இதுல வந்து எம்ஜிஆர் இருப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க, பட் எம்ஜிஆரை வைக்கல. அப்ப வச்சிருந்தா என்ன வரும் அப்படின்னா, தாவேக்காவினர் வந்து அதிமுக தலைவர் அவரு வச்சா வந்து எங்க கட்சி தலைவர் இதை நீங்க எப்படி வைக்கலாம்னு அதிமுகவினர் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்த கெட்டப் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதிமுக அப்படிங்கிற ஒரு மாபெரும் கட்சி இன்னும் வந்து அது கட்சி ஒன்னும் அழிஞ்சு போயிடல, இன்னும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி தான். தமிழகத்துல எதிர்கட்சி, 2ஆம் பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி. அவங்களுடைய தலைவரை, நிறுவனரை, தலைவரை நீங்க எப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பா இந்த படத்துல இதே போக்குல போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா விமர்சனங்கள் வரும், எதிர்கருத்துக்கள் வரும். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க படக்குழுவும் சரி இல்ல தாவேக்காவினரும் சரி அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரி, இந்த போஸ்ட் ஓகே. அரசியலுக்குள்ள போனா விஜய் அவர்கள் ட்விட்டர்லயே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இருக்காரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி அந்த தேதி வந்துச்சுன்னா 1 வருஷம் ஆக போகுது கட்சி ஆரம்பிச்சு. 1 இயர் செலிப்ரேஷனுக்குலாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கான மேடை எப்படி டிசைன் பண்ணணும் எல்லாமே ரெடி, செலிப்ரேஷனுக்கான ரெடி மோட்ல வந்து அவங்க ஏற்பாடுகள்லாம் தாவேக்காவினர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து என்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வேங்கை பரந்தூர் விஷயத்திலயும் சரி, வேங்கை வயல் விஷயத்திலயும் சரி சீரியஸான அறிக்கைகளை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. பரந்தூர் விஷயத்துல அறிக்கை வெளியிட்டதோடு சரி, நேரடியாக அந்த பரந்தூர் போராட்ட குழுவை சந்திச்சு அந்த இடத்துக்கு போய் நான் பேச போறேன், அந்த 18 பேரோட தனித்தனியா பேச போறேன், அதுக்கப்புறம் அவங்கள சந்திச்சு அவங்க குறைகளை எல்லாம் கேட்க போறேன், அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட நான் போராட்ட குழுவோட இணைய போறேன் அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டது. ஆனா ஒரு கேரவன்ல இருந்தே வந்து ஒரு 9 நிமிடம், சரியாக 9 நிமிடம் வந்து பேசினார். அந்த போராட்ட குழுவை, அந்த விஜய் சந்திப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் லைவ் கவரேஜ் கொடுத்தாங்க. அந்த நேரத்துல வந்து அவர் தனியா சந்திச்செல்லாம் பேசல, முன்னதாகவே அவங்கள சந்திச்சு பேசி அவங்க மனுக்களை எல்லாம் வாங்கிட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டது, தாவேக்கா தரப்புல சொல்லப்பட்டது. 9 நிமிஷம் வந்து மாநில அரசை எதிர்த்து பேசினாரு. இந்த இடத்த, அதாவது பரந்தூரை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம், உங்களோட உள்நோக்கம் எங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த இடத்த சூஸ் பண்றதுக்கு காரணம் அவங்களோட நலனுக்காக தான் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. ஆனா எது தரப்புல, பாஜக தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி, போய் போராடுறீங்க, இத்தனை வருஷமா போராடுறாங்க மக்கள், இத்தனை நாட்களா போடுறாங்க, அவங்களோட போய் நிக்கிறீங்க, சரி பரந்தூர் வேணாம் அப்படின்னா மத்திய அரசு கொடுத்துருக்கூடிய இந்த மாநில அரசும் மத்திய அரசும் அந்த சூசன்ல வச்சிருந்த ஒரு 4 இடம் தொடர்பான இதையும் வெளியில வந்துருச்சு இப்போ. அப்ப இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கலாமேன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் சொல்லலையேங்கிற விஷயத்த பாஜக மாநில தலைவரும் வச்சிருந்தாரு, எதிர் தரப்புல இருக்கவங்களும் வந்து வச்சிருந்தாங்க. அந்த இதெல்லாம் போய் இப்ப டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தடை வந்த மாதிரி, அதாவது அந்த மக்கள் எதிர்ப்பு, மக்கள் போராட்டத்திற்கு பிறகு அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. அந்த ஏரியால மதுரை அரட்டாப்பட்டியில அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது இல்லையா, அதே போல இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு பரந்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அதற்கு வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் நீண்ட நெடிய நாட்களாக போராடுறாங்க. பல்வேறு கட்சியினர் சந்திச்சிருந்தா கூட விஜய் அவர்கள் சந்திச்சது ஒரு மாஸ் ஹீரோ தாவேக்கா தலைவர் அப்படிங்கும் போது அவர் சந்திப்பிற்கு ஒரு ஈர்ப்பு இருக்குதான். அவரை அத்தனை பேர் கொஞ்சாங்க, அத்தனை மீடியா கொஞ்சது. இந்த விஷயம் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான அந்த போராட்டம் வந்து முடிச்சு வரைக்கும், தமிழ்நாடு முடிச்சு வரைக்கும் சென்று சேர்ந்ததற்கு விஜய் அவர்கள் தான் காரணம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா விஜய் அவர்கள் தான் தீர்வு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவரா சட்டமன்றத்திலையும் அமரல, இதுதான் அவங்க முதல் தேர்தலையே சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் பேசினா அதை ரீச் கொடுத்துருக்கு, ஒரு பெரிய ரீச் அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல அது ஒரு நல்ல விஷயம் தான். அதற்கு பிறகு வேங்கை வயல்ல 3 பேர் இப்ப வந்து கைது பண்ணிருக்காங்க. அந்த கைது வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சியினருமே சேர்ந்து வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், அதாவது அந்த மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதியினர் வசிக்கக்கூடிய இடம் அது. அங்க குடிநீர் தொட்டியில அந்த ஊராட்சி மன்ற தலைவரை வந்து பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, என் அப்பாவை வந்து மோசமா திட்டாரு பேசிட்டாரு அப்படின்றதுனால அவரை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே சமூகத்தை சேர்ந்த
3 நபர்கள் வந்துதான் அந்த குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்ப குற்றச்சாட்டப்பட்டு இருக்கிறது. அபிஷியலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கோர்ட்லயும். அவங்க 3 பேர் மேலதான் நடவடிக்கை இப்ப எடுக்கப்பட இருக்கிறது. அப்படிங்கும் போது இதற்கு பலமான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அது போக அந்த சுதர்சன் என்கிற அந்த 3 பேர்ல சுதர்சன் என்கிற பையன் வந்து அவங்க அம்மாவோட பேசிய ஆடியோவும் வந்து வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. முரளி ராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் இதுல ஒருவர் வந்து ஆயுதப்படையில வேலை செய்யறாரு. அவருடைய வேலைக்கும் வந்து பிரச்சனை. இது வந்து சரியான போக்கு கிடையாது. உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் உட்பட எல்லாருமே வந்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐயும் வேணாம், சிபிசிஐடியும் வேணாம், ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சு இவங்களுக்கான நீதியை கொடுக்கணும். அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த குற்றத்திற்கு காரணமான உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு விட்டாங்க, அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மக்கள் நம்பணும். அந்த அளவுக்கு நேர்மையான நீதியும் நியாயத்தையும் வழங்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை எல்லாம் வச்சிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி என்னன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலுக்கு விஜய் அவர்கள் செல்ல இருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திச்சு பேச இருக்காரு. சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் வேன் அப்படின்னு சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே பேசினேன். நான் உட்பட பல கேள்விகளை தாவேக்காவினர் இடத்துல முன் வச்சிருக்கேன். விஜய் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தா களத்துல இறங்கி மக்களை சந்திச்சு மக்களோட பிரச்சனைகள் தேவைகள் எல்லாத்தையுமே கேட்டறிஞ்சு இன்னும் வேன்லயே நின்று பேசினார் இல்லையா, இன்னும் கீழே இறங்கி மக்களோடு மக்களாக கை கோத்து பேசி நடந்திருந்து தோள் கொடுத்து அவங்களோட பேசியிருந்தா இன்னுமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஏசி மேன்ல நின்றுகிட்டு தான் பேசுவாரா அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு. அதை நம்மளும் வைக்கிறோம். எம்ஜிஆர் உட்பட எல்லாருமே வந்து மக்களோடு சேர்லையும் சரி புழுதியிலையும் சரி நின்று இறங்கி நடந்து பிரச்சாரத்துக்கும் பண்ணிருக்காங்க, மக்கள் பிரச்சனைகளுக்கும் போய் நின்று இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ, ஒரு கள அரசியலை தான் நம்ம விஜய் அவர்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். அட்லீஸ்ட் இந்த பட ஷூட்டிங் 2 மாசம் இருக்கு இல்லையா, ஜனநாயகன், இந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகாவது முழு நேர அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முழு நேர அரசியலுக்கு வந்த பிறகாவது அரசியல் தலைவராக களத்துக்கு இறங்கி மக்களோட மக்களாக நின்று போராடுவார், மக்களுக்கு வந்து துணை நிற்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மாவட்ட செயலாளர்களை எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு. தமிழகத்துல ஆடியோ வீடியோ எல்லாம் வெளியில வர்றது புதுசுல அப்படின்னாலும் கட்சி தொடங்கி 1 வருடத்திற்குள்ளாகவே இவ்வளவு ஆடியோக்கள் வெளியில வந்திருக்கு. குறிப்பா கட்சியின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி பேசிய பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சார் இல்லையா, அந்த ஆடியோக்கள்லாம் வெளியில வந்திருக்கு. அதற்கு பிறகுதான் மாவட்ட செயலாளர்களை தனித்தனியா சந்திச்சு பேசியிருக்காரு. புதிதாக நிர்வாகிகளை நியமிச்சிருக்காங்க. இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பார். கட்சி வந்து ஒரு நல்ல போக்குல போகும். தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ விரைவில் கிடைக்கும். மக்கள் தேவைகளை மக்கள் பிரச்சனைகளை களத்துல நின்று பேசக்கூடிய ஒரு சிறப்பான அரசியல்வாதியாக செயல்பட விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் இன்னொரு செய்தியோடு சந்திக்கலாம். நன்றி.